திமுக கூட்டணி 2026ல் 200 தொகுதிகளுக்கு மேல வெற்றி பெறும் அப்படின்னு. இப்ப ரீசென்ட்ல முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியார் அவர் வந்து பிரச்சாரம் பண்ற இடத்துல எல்லாம் வந்து 210 தொகுதிகளுக்கு மேல எங்க கூட்டணி வெல்லும், திமுகவை நாங்க கூண்டோட வெளியேற்ற போறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்றாங்க. அது இருட்டில் ஒருத்தன் பயந்து போனவன் இருட்டில் ஒரு ஊரை கடக்கணும்னு சொன்னால் ஏதாவது பக்தி பாடல், சாமி பாட்டு, இல்லை அவனுக்கு தெரிஞ்ச பாட்டெல்லாம் உளறிட்டே போவாங்க. அந்த மாதிரி உளறல் பழனிசாமி. அவரோட பேச்சில் ஏதாவது ஒரு நியாயம் இருக்கா? ஒரு 4 வருஷம் முதலமைச்சராக இருந்தோன்ற நினைப்பு இருக்கா? இப்போ கூட போகிறாரு, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போமா. இவர் அடகு வச்சுட்டு போன தமிழ்நாட்டை வடநாட்டு சேட்டுக்கிட்ட இவர் அடமானம் வச்சுட்டு போனார்ல, அதை இன்னும் மீட்டலைன்னு இவர் தூங்கிட்டு இருக்காரு. நாங்கள் மீட்டு 4.5 வருஷம் ஆச்சுன்றது அவருக்கு ஒன்றுமே தெரியல. அதை போய் நீங்கள் சொல்லுங்கள். முதல் என்ன சொன்னார்? கோயில் நிலத்தை எடுத்து கல்லூரி கட்டுவதா? முட்டாள் சொல்லுவானா இதை? ஆலயம் செய்வோம், கல்வி சாலைகள் செய்வோம். யார்? பாரதி பாடினது. இந்த முட்டாளுக்கு அது கூட தெரியலையே. இப்போ போய் அவர் சொல்கிறாரு 210 வரும். எங்கெங்கே வரும்? அகப்பில் இருந்தால் தானே, இங்கே சட்டியில் இருந்தால் தானே அகப்பில் வரும். ஒன்றுமே இல்லையே. இப்போ நேற்று பார்த்தீங்கல்ல,